நெதர்லாந்துக்கு எதிராக இந்தியா ஆடின விதத்தை பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கு பலம் பலவீனம்னு நிறைய இருக்குன்னு காட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதுலயும் அபிஷேக் சர்மா இந்த போட்டியில டக் அவுட் ஆகி வெளியே போயிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பால்லே 6 அடிப்பார்னு சொல்ற ஒரு கெத்த வச்சிருந்தாரு. ஆனா அந்த கெத்தெல்லாம் உடைஞ்சு போற மாதிரி 3 மேட்சா T20 வேர்ல்டு கப்ல 0 ரன்ல வெளியேறி இருக்கிறாரு. அதாவது ஒன்னு ஹீரோவா இருக்கிறாரு, இல்ல ஜீரோவா இருக்கிறாரு. அதுவும் இல்லாம எல்லா டீம்களுமே இந்த ஓபனர்கள் தான் பலமா விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அபிஷேக் சர்மா மேலதான் தொடக்கத்துல கண்ணு வச்சிருந்தாங்க. அந்த கண்ணுனால அவருக்கு ஒரு திட்டம் தீட்டப்பட்டு அவரை எப்படி எடுக்கலான்ற ஒரு முடிவுல எல்லாருமே இறங்கி இருக்கிறாங்க. தற்பொழுது இஷான் கிஷன் நல்லா விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. கூடிய சீக்கிரம் அவருக்கு ஒரு திட்டத்தை வகுத்து ஈஸியா தூக்குறதுக்கான பிளான போடுவாங்க. ஏன்னா நிதானம் இல்லாம ரெண்டு பேருமே தொடக்கத்துல அதிரடியா ஆடுறவங்க. அந்த அதிரடியை காலி பண்ற மாதிரி பயத்தை உருவாக்குற மாதிரி கண்டிப்பா எதிரணி திட்டம் தீட்டி இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு மேல மோத போறது சூப்பர் 8. அதே மாதிரி நெதர்லாந்து இந்த போட்டியில கேட்ச மட்டும் டிராப் பண்ணலன்னா கண்டிப்பா விக்கெட்டுகள் இந்தியாவிற்கு பல விழுந்திருக்கும். என்னதான் இந்தியாவுக்கு பலவீனமா இருந்தாலும் பலம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. சிவம் துபேவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஈஸியா விளையாடுறப்ப அவரு கஷ்டப்பட்டு விளையாடுறாரு. ஆனா எல்லாரும் கஷ்டப்பட்டு விளையாடுறப்ப இவர் ஈஸியா விளையாடுறாரு. இது இவருக்கு மட்டும் பொருந்தாது. மேட்சுக்கு மேட்ச் ஒருத்தர் யாராச்சும் அடிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்தியா எவ்வளவுதான் விக்கெட் விழுந்தாலும் சரி கொஞ்சம் கூட பயம் கிடையாது. மிடில் ஆர்டர், பிலோ ஆர்டர்ல இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர், ஓபனிங் பேட்ஸ்மேன், இந்த 3 விதத்துல யாராச்சும் ஒருத்தர் அடிக்கிற அளவுக்கு அணியை தூக்கி நிறுத்துற அளவுக்கு அவங்க கிட்ட பேட்டிங் லைன் அப் இருக்கு. அதே மாதிரி போலிங்ல எல்லா அணிகள்லயுமே ஒரே ஒரு பிளேயர் தான் கீ ஃபேக்டராவே இருப்பாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்ல பும்ரா ரன்னை கொடுக்காம கட்டுப்படுத்தி வீசுவாரு. விக்கெட் எடுக்கலனா கூட பரவாயில்ல. ஆனா இந்த பக்கமா வருண் சக்கரவர்த்தி ஸ்பின்ல ரன் கொடுக்காம விக்கெட்டையும் எடுத்து கொடுப்பாரு. எதிரணி எவ்வளவு ரன் அடிச்சாலும் சரி அவங்க ரன் அடிக்க விடாம திணற அடிப்பாங்க ரெண்டு பேரும். தனிப்பட்ட முறையில வருண் சக்கரவர்த்தியை பாராட்டியே ஆகணும். கடந்த செப்டம்பர் 2025 இருந்து தற்பொழுது வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி 17 மேட்ச் விளையாடி இருக்கிறாரு. 17 மேட்ச்லயுமே தொடர்ச்சியா விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஹர்தீப் சிங் தான் இந்த வேலையை பார்த்திருந்தாரு. தற்பொழுது வருண் சக்கரவர்த்தி பார்த்திருக்கிறாரு. அதுலயும் இந்த T20 வேர்ல்டு கப்ல 9 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. நமீபியா, நெதர்லாந்து இந்த 2 அணிக்கு எதிராகவும் 3 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அமெரிக்காவுக்கு எதிராக 1 விக்கெட்டும் பாகிஸ்தானுக்கு எதிராக 2 விக்கெட் எடுத்து சூப்பர் 8 போறதுக்கு முன்னாடி தரமான பவுலர்கள் நம்ம கிட்ட இருக்கிறாங்க, தரமான பேட்ஸ்மேன்கள் நம்ம கிட்ட இருக்கிறாங்கன்ற நம்பிக்கையை கொடுத்திருக்காங்க. இந்தியாவோட கடைசி லீக் போட்டி நெதர்லாந்துக்கு எதிராக நரேந்திர மோடி மைதானத்துல அகமதாபாத்ல நடந்துச்சு. இந்த போட்டியில டாஸ் வின் பண்ணது சூரியகுமார் யாதவ் தான். கொஞ்சம் கூட யோசிக்காம பேட்டிங் எடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த போட்டியில 2 மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறாரு. ஹர்தீப் சிங்க உள்ள எடுத்திருக்கிறாரு குல்தீப் யாதவுக்கு பதிலா. அதே மாதிரி அக்சார் பட்டேலுக்கு பதிலா வாஷிங்டன் சுந்தர உள்ள எடுத்திருக்கிறாரு. டாஸ் ஜெயிச்ச பிறகு இவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நாங்க பேட்டிங் எடுத்ததுக்கான காரணம் என்னன்னா இந்த இடத்துல பனிப்பொழிவு அதிகமா இருக்கும், நாங்க சூப்பர் 8க்கு முன்னேறிட்டோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல இந்த மாதிரி சிச்சுவேஷன் அவங்க டாஸ் ஜெயிச்சு, அதாவது எதிரணி டாஸ் ஜெயிச்சு எங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல பேட்டிங் கொடுத்தா நாங்க 200 டார்கெட்டை செட் பண்ணணும்ல, அதுக்காக இது ஒரு பெஸ்ட் பிராக்டிஸா இருக்கும்னு சொன்னாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா போலர்கள் அந்த இடத்துல பனிப்பொழிவுல கைகள் சறுக்கிக்கிட்டு போவோம் பந்து. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நெருக்கடியில பந்து வீச்சாளர்கள் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றதுக்கு இது பெஸ்ட் பிராக்டிஸா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன்னு சொன்னாரு. அடுத்ததா பேசிய நெதர்லாந்து கேப்டன் எட்வர்ட்ஸ் இவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, நாங்களும் இந்த இடத்துல பேட்டிங் செய்ய தான் விரும்புறோம். ஆனா இந்த இடத்துல டாஸ் அவங்களுக்கு விழுந்துருச்சு. அந்த சூழ்நிலையை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனா இந்தியாவில் விளையாடுறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எங்களுடைய ஃபுல் ஸ்கில்லை நாங்க வெளிப்படுத்தி எங்களுடைய திறமையை இந்தியாவுக்கு எதிராக காட்டுவோம்னு சொல்லி இருந்தாரு. அதுவும் இல்லாம கிளாஸ்க்கு பதிலாக க்ரூஸை உள்ள எடுத்திருக்கோம்னு சொல்லி இருந்தாரு. அடுத்ததா இந்திய தரப்புல இருந்து பேட்டிங் வந்தது அதிரடி மன்னர்களான அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன். கண்டிப்பா இவங்க 2 பேரும் ஜோடி சேர்ந்து இன்னைக்கு நெதர்லாந்துக்கு எதிராக 300க்கு மேல அடிக்க போறாங்க. இந்த மாதிரியான பேச்சுக்கள் அடிப்பட்டது ஆட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி. ஆனா ஹாரியன் தத்தா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஓவரை வீசுறாரு. நெதர்லாந்து சைடுல இருந்து வீசின 3 பால் டாட் வச்சு போல்ட் ஆகி இருக்கிறாரு நம்முடைய அபிஷேக் சர்மா. அதாவது இந்த ஆண்டுல மட்டும் 2026 காலாண்டு கூட ஆகல, இதுக்குள்ளார 5 முறை டக் அவுட் ஆகி இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி 2025 அந்த வருஷம் முழுக்க சேர்த்து பாகிஸ்தானுடைய சையும் ஐப் 6 முறை அவுட் ஆகி இருக்கிறாரு. அவருடைய ரெக்கார்டை உடைக்கணும்னா அபிஷேக் சர்மா இன்னும் 1 முறை மட்டும் தான் அவுட் ஆகணும். இந்த 2026 இன்னும் 8 மாசம் பேலன்ஸ் இருக்கு. கண்டிப்பா 1 முறை கூட டக் அவுட் ஆக மாட்டாரு, பல முறை டக் அவுட் ஆவாரு. அதுவும் இல்லாம இந்த 2026 கிட்டத்தட்ட 8 இன்னிங்ஸ் விளையாடி இருக்கிறாரு. அதுல நியூசிலாந்துக்கு எதிராக 86, 68 இந்த 2 இன்னிங்ஸ் மட்டும் பெருசா விளையாடிட்டு மொத்த 8 இன்னிங்ஸ் சேர்த்து 182 ரன் அடிச்சிருக்காரு. ஆனா 5 முறை டக் அவுட் ஆகி இருக்கிறாரு. அதாவது ஒன்னு ஹீரோவா இருக்கிறாரு, இல்ல ஜீரோவா இருக்கிறாரு. இப்போ இஷான் கிஷன் அதிரடியா விளையாடி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவாரு. இதுக்கு முன்னாடி அப்படிதான் நடந்துச்சு. அபிஷேக் சர்மா டக் அவுட் ஆகுறாருன்னா அந்த இடத்துல இஷான் கிஷன் அடிக்கிறாரு. இவங்க 2 பேரும் அடிக்கிறாங்கன்னா மிடில் ஆர்டர்ல அடிக்கிறாங்க, மிடில் ஆர்டர்ல அடிக்கலனா பிலோ ஆர்டர்ல ஆல்ரவுண்டர் அடிக்கிறாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு. இதுல கடைசி வரைக்குமே இவங்களே ஆடுவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்காது. சூப்பர் 8க்கு வந்தாச்சு, திட்டம்லாம் பயங்கரமா போடுவாங்க. அந்த திட்டத்திலிருந்து
அபிஷேக் சர்மா தப்பிச்சே ஆகணும். இல்லனா அணிக்கு இது மிகப்பெரிய பலவீனமாவே இருக்கும். எல்லா போட்டியிலும் 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி எரிஞ்ச இஷன் கிஷன் இந்த போட்டியில 7 பாலுக்கு 18 அடிச்சு 10 வாட்ஸ் பல்பு மாதிரி அவுட் ஆயிட்டு போயிருக்காரு. நெக்ஸ்ட் திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. இப்படி நிதானம்ன்றது கடைசி வரைக்கும் இருக்குன்றதை யாருமே எதிர்பார்க்கல. அதாவது அவங்க அவுட் ஆகுற வரைக்கும், ரெண்டு பேர் அவுட் ஆகுற வரைக்கும் 120 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் விளையாடி இருக்காங்க. ஆனா இவங்கள மாதிரியான ஒரு பில்லர் இருக்கும் பொழுது இவங்க கண்டிப்பா எங்கேயாவது ஒரு ஓவர் அடிச்சு ஆடுவாங்க தான் எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. ஆனா நெதர்லாந்து பவுலர்கள் செமையா வீசி இருக்காங்க. போறது போறீங்க, அதாவது வெளியே போறது போறீங்க, அந்த நாயை சூண்டு போற மாதிரி இந்த இடத்துல இவங்களை கட்டுப்படுத்தி இவங்களுடைய வீக்னஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களை எப்படி கட்டுப்படுத்துறன்ற விதத்தை மற்ற அணிகளுக்கு, சூப்பர் 8ல இருக்கக்கூடிய அணிகளுக்கு இந்த நெதர்லாந்து அணி காட்டி கொடுத்திருக்கிறதுன்னு தான் சொல்ல முடியும். இதுல திலக் வர்மா 27 பால் ஆடி 31 ரன் அடிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் சூரியகுமார் யாதவ் 28 பால் ஆடி 34 ரன் அடிச்சிருக்காரு. மொத்தமா 13.3 ஓவர்ல 4 விக்கெட்டை இழந்து 110 ரன் அடிச்சிருக்காங்க. 8 ரன் ரேட்ல இந்தியா ஆடி இருக்காங்க. இதே வேற ஏதாவது லோக்கல்ல இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் மேட்ச்னு சொல்லக்கூடிய சீரிஸ்ல விளையாடுறாங்கல்ல, அப்படி விளையாடும் பொழுது இந்த நேரத்துக்கு 250 ரன் ரேட் இப்படியா போயிருக்கும். 8ல 15ல போயிருக்கு, இல்ல 16ல போயிருக்கு, இல்ல 10ல போயிருக்கும். 4 விக்கெட்டும் இழந்தாச்சு, செட்டில் ஆன பேட்ஸ்மேன்களும் போயாச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பா ரன் வராதுன்ற ஒரு எண்ணம் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையை நெதர்லாந்து உருவாக்கி இருந்துச்சு. 4 பக்கம் அடைஞ்சிருக்கிற ஒரு ரூம்ல சின்ன தொலைல காத்து வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல சிவம் துபே காத்து மாதிரி உள்ள வந்து இந்திய ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டத்தை கொடுத்தாரு. ஆனா இன்னொரு பக்கம் ஸ்ட்ரைக்ல இருக்கக்கூடிய பாண்டியா 16 பாலுக்கு 16 ரன் அடிச்சு திணறிக்கிட்டு இருக்கிறாரு. சிவம் துபேவை எல்லாருமே விமர்சனம் செய்வாங்க. எந்த வகையிலனா காலை சரியா வைக்க தெரியல, ஃபாஸ்ட் பால் ஆட வரல, ஃபாஸ்டா போடும்போது ஸ்லோயரா போட்டா, பவுன்ஸ் போட்டா அதுவும் ஆட தெரியல, காலாண்ட குத்துனா அடிக்கிறான்பா, அதுவும் இல்லாம ஸ்பின்ன போட்டா பதம் பாக்குறான்பா, அது கூட இப்போ வந்து ரீசெண்டா கொஞ்சம் குளறுபடியா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு விமர்சனம் இருந்தது. ஆனா இந்த போட்டியில 25 பாலுக்கு ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதாவது எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும் பொழுது இவருக்கு பேட்டிங் ஈஸியா இருக்கு, எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும் பொழுது இவருக்கு பேட்டிங் கஷ்டமா இருக்கு. அந்த சூழ்நிலையில தான் இவர் ஆடி இருக்கிற மேட்ச்கள்லாம் பார்க்கும்போதே இருக்கும். ஏன்னா எல்லாரும் அவுட் ஆகும்போது இவர் ஃப்ரீயா ஆடி ஒரு பக்கம் டிஃபென்ஸ் பண்ணி அழகா ரன்னை சேர்த்துக்கிட்டு வருவாரு. ஆனா இந்த போட்டியிலையும் அதே நிலைமை தான் உண்டாக்கி இருக்கிறாரு. இதுதான் சூரியகுமார் யாதவ் சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல சிவம் துபே நல்லா தற்காத்து கொடுத்திருக்காரு. நியூசிலாந்துக்கு எதிராகவும் இதே மாதிரி ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருப்பாரு. ஆக மொத்தம் 31 பாலுக்கு 66 ரன் அடிச்சு 4 4 6 6, அதாவது 4 விட 6 அதிகமா அடிச்சிட்டு சிக்ஸர் துபேன்ற பட்டத்தை எல்லா செவல்லையும் பலார்னு அடிச்சு பதிய வச்சிருக்காரு. இறுதியா பாண்டியா 21 பாலுக்கு 30, ரிங்கு சிங் 3 பால் ஆடி ஒரு 6 அடிச்சு அந்த 6 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாரு. மொத்தமா 20 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 6 விக்கெட்டை இழந்து இந்தியா 193 ரன் அடிச்சிருக்காங்க. இப்ப நெதர்லாந்துக்கு இலக்கா 194 ரன் கொடுத்திருக்காங்க. களமிறங்குறவங்களை கட்டுப்படுத்துறது வழக்கம் இந்திய அணி. ஆனா இந்த இடத்துல பனிப்பொழிவுல வீசி கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த வகையில ஹர்தீப் சிங் 2 ஓவரை வீசுறாரு, விக்கெட் எடுக்க முடியல. பும்ரா 2 ஓவரை வீசுறாரு, விக்கெட் எடுக்க முடியல. புதுசா உள்ள என்ட்ரி ஆகி இருக்கிற வாஷிங்டன் சுந்தர், அவராலையும் விக்கெட் எடுக்க முடியல. பவர் பிளேல 5 ஓவருக்கு எந்த ஒரு விக்கெட்டையுமே எடுக்க முடியல. மேக்ஸ்வெல் டவுட்டும் லிவிட்டும் சேர்ந்து 33 ரன் அடிக்கிறாங்க. யாராலையும் முடியலையா? அப்ப என்னால முடியும்பா, நான் போடுறேன். பவர் பிளேவினுடைய கடைசி ஓவர்ல வருண் சக்கரவர்த்தி தான் வீசுறாரு. அந்த ஓவர்ல மேக்ஸ்வெல் டவுட் 20 ரன்ல போல்ட் ஆகுறாரு. அடுத்ததா பாண்டியா 8வது ஓவர்ல உள்ள வந்து மேக்ஸ்வெல் லிவிட்ட 24 ரன்ல காலி பண்றாரு. இவர் நல்ல செட்டில் ஆன பேட்ஸ்மேன் தான், இவர் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. அடுத்ததா பாஸ்ரி லிடே, ஹேக்கர்மேன் ரெண்டு பேரும் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா எப்படி நெதர்லாந்துக்கு எதிராக விளையாடினாங்களோ அதே மாதிரி விளையாடி ஒரு பார்ட்னர்ஷிப்பை அமைச்சிருக்காங்க. அதாவது 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணும் பொழுது 72க்கு 2 விக்கெட்டை இழந்து நெதர்லாந்து ஒரு பேஸ்மெண்ட்டை அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா என்னடா இது விக்கெட்டே விடலன்னு நினைச்ச சூரியகுமார் யாதவ் திரும்பவும் வருண் சக்கரவர்த்தி நீங்களே வாங்க. அந்த இடத்துல வருண் சக்கரவர்த்தி என்ன பண்ணிருக்காருன்னா, நான் 6வது ஓவர்ல எடுத்த போல்ட மறந்துருங்க, இப்ப எடுக்கிற விக்கெட்டை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு தொடர்ச்சியா 2 விக்கெட்டை எடுத்திருக்காரு 13வது ஓவர்ல. அதாவது ஹேக்கர்மேனும் இன்னொரு பக்கம் ஹாரியன் தத்தும் 2 பேரும் காலி. 13.3 ஓவர்ல இந்தியா எந்த நிலைமையில இருந்தாங்களோ நெதர்லாந்து சேம் நிலைமை தான். அதாவது 110 ரன்னுக்கு 4 விக்கெட்டை இழந்து இவங்களும் தவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்ததா யார் காப்பாற்ற போறாங்கன்னு புரியாம தான் இவங்களும் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே ஓவர்ல கடைசி பந்துல பாஸ்ரி லிடே காலி. ஆக்கர்மேன், பாஸ்ரி லிடே 2 பேரும் சேர்ந்து 49 ரன் பார்ட்னர்ஷிப் அடிச்சிருக்காங்க. இதுல பர்టిక్యులரா பாஸ்ரி லிடே 33 ரன் அடிச்சு போன உசுரை இழுத்து புடிச்சுக்கிட்டு இருந்தாரு. 15 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 5 விக்கெட்டை இழந்து 118 ரன் அடிச்சு வச்சிருந்தாங்க நெதர்லாந்து அணி. 30 பாலுக்கு 76 அடிக்கணும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல கண்டிப்பா இந்தியாவை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா தரமான பவுலர்கள் கையில இருக்கிறாங்க. ஆனா இந்த நெருக்கடியில கூட
17 ரன்கள் வித்தியாசத்துல தான் தோத்து இருக்காங்களே. கிட்டத்தட்ட 30 பாலுக்கு 56 ரன் அடிச்சிருக்காங்க. அதுக்குள்ளார 2 விக்கெட்டையும் இழந்திருக்காங்க. 16வது ஓவர் பும்ரா தான் வீசுறாரு. ஆனா வீசின ஓவர்ல ஹெட்பர்ட்ஸை காலி பண்றாரு. கடைசியா 20வது ஓவர்ல சிவம் துபே ஒரு விக்கெட்டை எடுக்கிறாரு. இதுக்கிடையில அடிச்சதுதான் ஆட்டமே. அதாவது வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷித் சிங், ஹார்திக் பாண்டியா 16, 17, 18வது ஓவர் இந்த 3 ஓவரை இவங்க தான் வீசுறாங்க. லைனா ஏதோ ஏணி படிக்கட்டு ஏறுற மாதிரி, லிஃப்ட்ல போற மாதிரி ரன்னை வாரி கொடுத்திருக்காங்க. 11 ரன், 12 ரன், 18 ரன் வாரி கொடுத்து இந்த 56 ரன் இந்த 5 ஓவருக்குள்ளார போச்சுல, அதுக்கு காரணமா அமைஞ்சவங்களே இவங்க தான். கடைசி ஓவர்ல சிவம் துபே 10 ரன் கொடுத்திருந்தாலும் ஒரு விக்கெட்டை எடுத்து காலி பண்ணிருக்காரு. இதுக்கிடையில நெதர்லாந்தினுடைய தரப்புல கடைசி நேரத்துல க்ரூஸும் ஜாக்கும் 2 பேரும் சேர்ந்து 23 பாலுக்கு 47 அடிச்சு 17 ரன்கள் வித்தியாசத்துல தோக்குறதுக்கு காரணமா அமைஞ்சிருக்காங்க. இதுல பர்டிகுலரா வருண் சக்கரவர்த்தி 3 ஓவர் வீசி 14 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் நம்மளுடைய சிவம் துபே 35 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. தற்பொழுது இந்தியா சூப்பர் 8 சுற்றுக்கு போயாச்சு. இந்த சூப்பர் 8 சுற்றுல ஃபேஸ் பண்றவங்களை இந்தியா அடிச்சு துவம்சம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணுமா? தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.